Hi, hello everyone. This is Staff IAS Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன திட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிஷன் இயற்கை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 28, 2022 அப்போ தொடங்கப்பட்டது. அண்ட் எந்த துறைக்கின் கீழ் வந்துட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அதுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு இந்த திட்டம் வந்து இந்த துறைக்கு கீழே தான் வருது. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மிஷன் இயற்கை திட்டமானது அரசு பள்ளிகள், வீடுகள் மற்றும் சமூகங்களில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒன்றும் கிடையாது, சுற்றுச்சூழலை நம்ம நல்லா வச்சுக்கணும். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் ப்ராஜெக்டாக மரம் நிறையா நடணும். இந்த மாதிரி வந்து இன்னும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் போக போக அவங்களுக்கு வந்து ரொம்ப பொல்யூட்டண்ட்டாக எல்லா விதமான சரௌண்டிங்ஸே கெடுத்து வைக்காமல் என்னெல்லாம் நல்லதாக பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கான ஒரு திட்டம் தான், ஒரு இனிஷியேட்டிவாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை என்கரேஜ் பண்ணி அந்த திட்டம் சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அவங்கள பண்ண சொன்னோம்னா அவங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இனிஷியேட் எடுத்து பண்ணும் போது அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது பாஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் தான் பார்த்திங்கன்னா இது என்னது, அரசு பள்ளிகள், வீடுகள் மற்றும் சமூகங்களில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகே, சரி. இத்திட்டம் காய்கறி தோட்டங்கள், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள், கழிவு மேலாண்மை, அதுக்கப்புறம் நெகிழி ஒழிப்பு, விழிப்புணர்வு பேரணிகள் போன்ற நடைமுறையில் உள்ள சுற்றுச்சூழல் திட்டங்களில் கவனம் செலுத்துகிறது. ஓகேவா? சரி, இப்போ சுற்றுச்சூழல்னால் நம்ம அதில் என்னென்ன பண்ணணும்? இப்போ பிளாஸ்டிக்கு இதெல்லாம் போட்டு நம்ம எரிக்கக்கூடாது. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி டயர்ஸ் எல்லாம் போட்டு எரித்து ஓசோன் லேயரில் ஓட்ட விழுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்க நீர்நிலைகளெல்லாம் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். மரங்களெல்லாம் வெட்டக்கூடாது, அப்போ தான் மழை பெய்யும். சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் வந்து குப்பையெல்லாம் அங்கங்கே வந்துட்டு கொட்டி இது மாசுபடுத்தக்கூடாது. ஸோ காற்று மாசு வர மாதிரி வேறு எதையும் போட்டு பொல்யூஷனாக வர மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடியதை வந்து போட்டு எரிக்கிறது எதுவும் அந்த மாதிரி எதுவுமே வந்து கேஸு இதெல்லாம் வந்துட்டு வெளியேடுறதால அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து காய்கறி தோட்டங்கள்லாம் வைக்கிறது மூலிமா வந்துட்டு அந்த க்ரீன் ரெவல்யூஷன் மாதிரி தானே. அப்போ வந்துட்டு அதை இன்னும் வந்துட்டு நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டை இன்னும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த மாதிரி தீமையான விஷயங்கள்லாம் விட்டுடணும் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு திட்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மிஷன் இயற்கை என்ற திட்டத்தை மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இத்திட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தும் 5 பள்ளிகளும் 25 மாணவர்களும் பங்கேற்பு மற்றும் செயல்திறனின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு விருது வழங்கப்படும். ஓகேவா? ஸோ அவார்டு யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 பள்ளிகள், ஒரு 5 ஸ்கூலு, அதில் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணுறவங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இத்திட்டத்தின் முதன்மை பயனாளிகள் மேம்பட்ட தொழில்நுட்ப ஆய்வகங்களை கொண்ட 6029 அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் ஆவார்கள். ஓகேவா? ஸோ என்னன்னா எல்லா ஸ்கூல்லையும் எடுக்கிறதுல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி லேப் வச்சுருக்க கூடிய அந்த ஸ்கூல்ஸில் தான் இதை வந்துட்டு பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் டீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸை வந்து தேர்ந்தெடுக்கணும். இவங்க ஓவராலாக தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு 5 ஸ்கூலில் 25 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய தமிழ்நாடு சார்ந்த ஒரு அரசு பள்ளிகளில் 6029 அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் 6th to 9th வரைக்கும் இருக்கக்கூடிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
இந்த மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையில் நடைமுறை அனுபவத்தையும் அறிவையும் பெறுவார்கள். ஸோ இது மூலயமா என்னென்னா ஸ்கூலில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ரீன் கேபினெட் மாதிரி செட் பண்ணி அதுக்கு என்விரான்மெண்ட் ரீதியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து மாடி தோட்டம் வைக்கிறது, வீட்லேயும் அவங்க மாடி தோட்டம் வைக்கிறது, அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்துட்டு இருக்கிற ஏரியாவில் மரம் நடுறது, அப்புறம் க்ளீனாக வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்க பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இதுக்கான தகுதி என்னென்னா இத்திட்டத்தில் மேம்பட்ட தொழில்நுட்ப ஆய்வகங்களை கொண்ட அரசு பள்ளிகள் பங்கேற்க தகுதியுடையவை. நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ்டு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த தகுதியுள்ள பள்ளிகளை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆசிரியர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்ய வேண்டும். சரி, அப்போ அந்த பள்ளிகளில் இருக்க சுற்றுச்சூழல் ஆசிரியர்கள் பெயரை வந்து பதிவு செய்யணும். நெக்ஸ்ட் வந்து மேலும் பங்கேற்கும் ஒவ்வொரு பள்ளியும் இத்திட்டத்தில் ஈடுபட 5 மாணவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓகேவா? ஒரு பள்ளியும் 5 மாணவர்களை வந்து தேர்ந்தெடுத்து செயல்படணும். ஸோ அவங்க என்னென்ன கிளாஸில் இருப்பாங்கன்னா 6th to 9th இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு தேர்ந்தெடுத்து இதில் செயல்பட வைத்து அதில் நல்லா பண்ணக்கூடிய ஒரு 5 ஸ்கூல்லேருந்து 25 ஸ்டூடெண்ட்ஸை வந்து தேர்ந்தெடுத்து இதுக்கு வந்து விருது கொடுக்க போகிறாங்க. இது வந்து உண்மையிலே எதுக்காகனா என்விரான்மெண்ட்டை நம்ம கரெக்டாக வந்துட்டு கொண்டு போகணும், நம்ம சரௌண்டிங்ஸை நம்ம நல்லா வச்சுக்கணும். அதை வந்துட்டு இப்போ ஸ்கூல் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க வளர வளர வர அவங்க வந்து அவங்க எப்படி அவங்க ஃபேமிலியை சுற்றி அவங்களோட வீடை எப்படி நல்லா வச்சுப்பாங்க, அடுத்து வந்துட்டு நம்ம நாடை நல்லா வச்சுப்பாங்க. ஸோ அது அவங்களோட தெரு, அடுத்து அப்படியே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரீஜியன், அதுக்கப்புறம் நல்லா இது எல்லாமே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நமக்கு கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய அளவில் ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நன்றி.